பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பெலிஸ்தியரும் இஸ்ரவேலரும் யுத்தம் பண்ணுவதற்காக பெலிஸ்தியர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது கோலியாத் என்னும் பெலிஸ்தியரின் வீரன் ஒருவன் வந்து, நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோட ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இப்படி நித்தம் கோலியாத்தையும் அவன் வார்த்தைகளையும் கண்டு கேட்டு இஸ்ரவேலர்கள் பயந்தார்கள். ஆனால் அங்கு வந்த இஸ்ரவேலனாகிய தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். கோலியாத்தையும் அவனுடைய வார்த்தைகளையும் கேட்டு கலங்கினார்கள், பயந்தார்கள். ஆனால் தாவீது கோலியாத்தை கண்டும் அவனுடைய வார்த்தையை கண்டும் பயப்படவில்லை. காரணம் என்னவென்றால், தாவீதுக்குள் இருந்த கர்த்தருடைய வார்த்தை, வாக்குத்தத்தம், அபிஷேகம், தரிசனம் ஆகியவைகளே. அதாவது கர்த்தர் மோசே மூலமாக தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களிடம், இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் மறந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தரிசனம் கொடுக்கப்பட்ட தாவீது தனக்கும் தன்னுடைய முற்பிதாக்களுக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் மறக்கவில்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் நம்மை எதிர்த்து கோலியாத்துகள் வந்து நிற்கலாம். கோலியாத்தின் வார்த்தைகளைப் போல அநேக வார்த்தைகள் நம்மை வந்து பயமுறுத்தலாம். நாமும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையையும் தரிசனத்தையும் பெற்றவர்களானால் நமக்கு முன்பாக வந்து நிற்கிற கோலியாத்துக்களையும் வார்த்தைகளையும் கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. காரணம், யுத்தம் கர்த்தருடையது. நமக்காக நம்முடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் நம்மை ரட்சிக்கவும் ஆசீர்வதிக்கவும் நம்மோடு கூட சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று என்று மீகா தீர்க்கதரிசி மூலமாக எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தங்கள் கொடுத்தபடி எங்களை பயப்படுத்துவார் இல்லாத சுகமான, சமாதானமான, ஆசீர்வாதமான நாட்களையும் வாழ்க்கையையும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.